பார்க்குறோம். இந்த ரெண்டாம் நாதத்துக்கு பேர் என்னான்னு கேட்டிங்கன்னா புராண தந்திரம். இது பேர் புராண தந்திரம். புராண கதை கேட்குறீங்கள, கதையில் இருக்கிற உண்மை கருத்து தத்துவம். எத்தனை புராண கதைகள் நாம் பார்க்குறோம். புராணம்லாம் ஏன் எழுந்ததுன்னு கேட்டால், புராணம் இந்த பிள்ளையார் சதுர்த்திக்கு கொழுக்கட்டை செய்வோம், உள்ள பூரணம் வைப்போம் இல்லைங்களா, உள்ள பூரணம் இருக்கும், மேலே இந்த மாவு வச்சு பிடிச்சி கொடுப்போம். பார்த்தா பூரணம் தெரியாது, மேலே இருக்க வெள்ளை வெளியேறு தான் தெரியும். ஆனால் வாங்கி சாப்பிட்றோம், எதுக்கு சாப்பிட்றோம்? உள்ளே இருக்க பூரணத்துக்கு தான். அது ஏன் மூடி வச்சு கொடுக்குற, கையிலே கொடுத்துட்டு தீர்ந்து போச்சு. இந்த கொழுக்கட்டை தான் புராணம். மேலே பார்க்கறதுக்கு அப்படி இப்படிமா வெள்ளை வெள்ளைன்னு பல கதைகளை சொல்லியிருப்பாங்க. உள்ள பூரணம் இருக்கு. பூரணம்னா ஞான பூரணம் இருக்கு. அது என்னான்னு கேட்க, அதை பற்றி விளக்கம் சொல்லுது. முதல்ல அகத்தியரை எடுத்துக்கிச்சு. அகத்தியர் கதை உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும். பார்வதி தேவிக்கும் பெருமானுக்கும் திருமணம் நடக்குது கைலையில. இங்கேருந்து கைலையில இருக்கிறவங்க, இங்க இருக்க தேவர்கள் எல்லோரும் அங்க போயிடுறாங்க, கைலைக்கு போயிடுறாங்க. பாரம் அதிகமாகுது, அது கீழே போகுது. இந்த இந்த பக்கம் இருக்கு பாருங்க, தமிழ்நாட்டில் கன்னியாகுமரி பொதிக்கலாம், மேலே போகுது. இப்படி இன்பேலன்ஸா இருந்தா அந்த நாடு நிலைக்குமா சொல்லுங்க? சமமா இருக்கணும். ஏறுமாறா இருந்தா அந்த குடும்பம் நல்லா இருக்குமா? நல்லா இருக்காது. அதெல்லாம் மக்கள்லாம் பதறி போய், இந்த பக்கம் இருக்க மக்கள்லாம் பதறி போய், இது மாதிரி இன்பேலன்ஸா போயிடுச்சு, அங்க எல்லாரும் போயிட்டாங்க, இங்கெல்லாம் நாங்க தான் மாட்டிட்டு இருக்கிறோம், இது உயர போயிட்டே இருக்கு, என்ன ஆகுதுன்னு தெரியலேன்னு பெருமாள்கிட்ட ஓலமிடுறாங்க. பெருமானை வேண்டார். பெருமான் அங்கேருந்து அகத்தியரை கூப்பிட்டு நீ போ அப்படின்றார். போய் நின்னாரு, சமம் ஆயிடுச்சு. இப்ப பாருங்க, ரெண்டு விஷயம். சமப்படுத்துவதற்கு தேவர்கள் தேவையில்லை, ஒரு சிவனடியார் போதும். சரிங்களா? ஒரு சிவனடியார் போதும். ஒரு சிவனடியார் பல்லாயிரக்கணக்கான தேவருக்கு சமம். அப்பனா அகத்தியர் சிறப்பு பார்த்தீங்களா? ஒன்னாச்சா? இது மாதிரி உலகம் கெடுகின்ற போது, தீயவரால் கெடுகின்ற போது, வேறவற்றால் கெடுக்கின்ற போது ஒரு நல்லவரை அனுப்பி சமம் செய்வான், நேர்படுத்துவான். ஒவ்வொரு காலத்திலும் ஒரு மகான் தோன்றுவார்கள். தத்துவத்தை சமயத்திலே குழப்பம் வருகின்ற போது ஞானசம்பந்தர் வந்தார். தத்துவத்தில் குழப்பம் வருகின்ற போது மெய்கண்டார் வந்தார் இல்லைங்களா? ஒவ்வொரு காலத்திலும் நீங்க பாருங்க, ரமணர் வந்தார், வள்ளலார் வந்தார், சமூக சீர்திருத்தம் வந்துட்டே இருக்காங்க. அவங்க வேலையை செஞ்சுட்டு போறார். அவர் தான் வள்ளலார் தான் சொல்றார், உணர்ந்து வருவிக்க உற்றேன், நான் பிறக்கல, வருவிக்க உற்றேன், என்னை போடான்னு சொன்னான். இந்த உலகம் வருவிக்க உற்றேன், உருவதற்கு பெருமான் என்னை அனுச்சான்ற இல்லைங்களா? ஒவ்வொரு காலத்திலும் ஒரு பெரிய மகான் எழுவான். மகான் எழுந்தாலே அந்த காலத்திலே சரிசமப்படும். இங்கே நாராயண குரு கேள்விப்பட்டிருப்பீங்க நீங்க, அங்க ராகவேந்திரர். ஒவ்வொரு மாநிலத்திலும் அங்கங்க போய் ஒருத்தர் அருமையா இருந்து கொண்டு நீண்ட நெடிய விஷயங்களை பேசுவாங்க, உபதேசம் பண்ணுவாங்க, அற்புதங்களை நிகழ்த்தி காட்டுவார்கள். இதுதான் முக்கியம். நமக்கு கிடைச்ச ஒரு அகத்தியர். சரிதாங்களா? அந்த கதை புரியுதுங்களா? இப்ப இவர் என்ன சொல்றாரு, உள்ளடையா அகத்தியர்னா யாருன்னு கேட்குற. அகத்தியர்னா யாரு? அகம் ஈயர், அகத்திலே ஞான தீவை எழுப்பியவர். அகத்துல ஒரு தீயை எழுப்பியவர், ஞான தீயை எழுப்பியவர், அதான் அகத்தியர். ஆகம் நம்ம மனசுதான், உள்ளம்தான்.
உள்ளத்துல ஞானத்தை வைத்தவர், ஞானத்தை வச்சிருக்கிறாருங்க. அப்ப மெய்ஞானம் அகத்திலே வைத்தால் நாம தான் சிறந்த சிவனடியார். பெருமான் அருளால் உலக சிக்கலை நம்மாலும் போக்க முடியும். அட்லீஸ்ட் குடும்ப சிக்கலை போகலாம். அந்த சிக்கல் ஏன் போறீங்க? சரிதானுங்களா? அகத்தியர் யாரு? அகத்தில வேள்வி செய்த ஞானத்தீயை எழுப்பியவர் தான் அகத்தியர். நாமளும் அகத்தியா மாறலாம். அந்த பாட்டை பாருங்க. நடுவு நில்லாது இவ்வுலகம் சரிந்து. உலகம் என்ன ஆச்சு? ஒரு பக்கம் கீழே ஒரு பக்கம் மேல சரிஞ்சு போச்சு. கெடுகின்றது எம்பெருமான் என்ன? உலகம் கெடுகிறதையா? வாழ முடியாதியா? எம்பெருமானே வழி செய்யும் கேட்க ஈசன் நடுவுல அங்கி. நடுவுனா அகம். உடம்புல நடுவுல இருக்கின்ற அகத்தில அங்கின தீ வளர்த்தவனே, ஞான தீயை கொண்டு வந்து வளர்க்கின்ற அகத்திய. அப்ப அகத்தியன் யாரு? நடுவுல அங்கி. அங்கின தீன்னு அர்த்தம். நடுவுனா நடுவுல இருக்கின்ற அகம்னு அர்த்தம், மனசுன்னு அர்த்தம். அதுல தீ வளர்த்து கொண்டு இருக்கின்ற அகத்திய நீ போய். வேற யாரும் கூட்டுக்கு போவாத. யாரு கூட்டணிக்கு போனாவே ஆபத்துன்னு அந்த காலத்துல இருந்து இந்த காலத்து வரைக்கும் தெரியுது. நீ போய், நான் நீ தனியா போயா? நீ போய் முடுகிய வையத்து. முடிகிற வேகமா அழிகின்ற நிலையிலே உள்ள இந்த உலகத்துல முன்னீர் என்றானே, முன்னின்று அது சரி செய்க என்றான். யாரால சரி செய்யப்பட்டது? அகத்தியர். குடும்பத்தில் இருக்கிற விஷயம், வெளியில் இருக்கிற விஷயம் ஞானிகளால் சரி செய்யப்படும். ஒரு விஷயம் சொல்ல பாருங்க. அந்த காலத்துல ஒவ்வொரு ஜாதிக்கும் ஒரு குருநாதர் இருந்தார். குரு பீடம் உண்டு. மெய்கண்டாருக்கு வழி வழி வருகின்ற குருநாதர் உண்டு. வருஷத்துக்கு ஒரு முறை அந்த ஊருக்கு வருவாங்க. இன்னைக்கும் உண்டுங்க. அது அவன் ஜாதிக்கு ஒரு குருநாதர் இருப்பாங்க, ஒரு குரு பீடம் இருக்கும். ஒரு வருஷத்துக்கு ஒரு முறை எல்லா இடத்துக்கும் வருவாங்க. வந்து 2 நாள் 5 நாள் தங்கிட்டு போவாங்க. அப்ப அந்த ஜாதி சேர்ந்தவர்களாம் தன்னுடைய குடும்ப பஞ்சாயத்தை சொல்லி தீர்த்துவாங்க. அவர் சொல்லதான் முடிவுன்னுவாங்க. அந்த காலத்துல இருந்தும் இருக்கு. இன்னைக்கும் அந்த ஆசாரிகள் இருக்காங்க பாருங்க, அவங்களுக்கு உண்டு. விஸ்வகர்மாவோட குருநாதர் இருக்கிறார். அவர் ஒரு முறை நெய்வேலிக்கு ஏத்தாப்புல இருக்கிற ஒரு இடத்துக்கு வந்தார். அவர் ஒரு கோயில் அமர்ந்து எல்லா குடும்பமா வருவாங்க. அந்தனருக்கு உண்டு. காஞ்சியார் அங்க போனான்னா உடனே தங்க வைத்து எல்லாரும் குடும்பமா வருவாங்க. தனித்தனியா பேசுவாங்க. ஒரு குருநாதர் வந்து அந்த பிரச்சனையை தீர்ப்பார். இதெல்லாம் அந்த காலத்துல இருந்தது. மெய்கண்டார் அவதாரம் அப்படித்தான் நடந்தது. அச்சுத கலப்பாளரும் வீட்டுக்கார அம்மாவும் போகும்போது குழந்தை பேர் இல்லை, சொத்து நிறைய இருந்தது. ஜாதகம் பார்த்தாரு, நோன்னு சொல்லிட்டான். அன்னைக்கு அருணந்தி சிவாச்சார வராருங்க. தங்கின இடம் இன்னைக்கு இருக்கு, மறைஞான சமுத்திரம் மடமா இருக்கு. அங்க உட்கார்ந்தோன்னே எல்லாரும் போய் பார்க்கறாங்க. 2 பேரும் போய் பார்த்து அழுகுறாங்க. ஒன்றும் தேவையில்லையா, கயிறு சாத்துறாரு. அந்த திருவெண்காட்டு பதிகம் வருது. முக்குள நீர் ஆடி அங்கேயே இருன்றார், விதியை வெல்லலான்ட்டார். முக்குள நீர் ஆடினாங்க, அங்கேயே தங்கியிருந்தாங்க ஒரு மடத்துல. குழந்தை பேர் உண்டாச்சு. அந்த குழந்தைக்கு அந்த தலத்தினுடைய பெருமான் பேரே வச்சாங்க, சுவேதான பெருமாள் அப்படின்னு பேர் வச்சாங்க. பின்னாடிதான் இங்க திருவண்ணைநல்லூர் மாமா வீட்டுக்கு வந்த பிறகுதான் மெய்கண்டான்னு பெருமான் சொல்றான். மெய்யை கண்டவன் என்பதால் மெய்கண்டான்னு பேர். இயற்பெயர் சுவேதான பெருமாள், சுவேதான ஈஸ்வரர். அதான் திருவெண்காட்டு. அந்த பதியெல்லாம் அதான கண்காட்டு முதலான. இதுதான் வழக்கமா இருந்தது. காலப்போக்கில் அதெல்லாம் மாறிடுச்சு. அந்த குரு சொல்றதெல்லாம் கேட்கறது இல்லை. குரு கிட்ட இருக்கிற மடத்தையே புடுங்கிறது, பல்வேறு விதமா மாறிடுது. அதெல்லாம் ஒழுக்க கேடுகளும்
அமைதியும் போயிடுச்சு. எல்லாரும் சம்பாதிக்கிறாங்களே, அமைதியா இருக்கிறாங்களே ஐயா. பாருங்க, மனசால இங்க நினைச்சு பாருங்க, சில குடும்பங்களை நினைச்சு பாருங்க. அந்த காலத்தை விட இந்த காலத்துல செல்வம் அதிகம் இல்லைங்களா? செல்வம் அதிகம், உடல் உழைப்பு அதிகமா இருந்தது. தண்ணி மாடுது கிணத்துல போய் நின்று ராட்டினத்தை போட்டு இழுத்து இழுத்து வீட்டில் விடாம கொடுக்கணும். எல்லாம் ஆண்கள்லாம் அங்கே கிணத்துக்கு போயிடுவாங்க. தினந்தோறும் நாங்கள்லாம் பத்து குச்சி போய் பக்கத்துல கடை வாங்கிட்டு வருவோம். அது 5 மணிக்குள்ள வாங்கணும். 6 மணிக்கெல்லாம் தரமாட்டாங்க. புற ஊத்துறதும் தரமாட்டாங்க, எண்ணெய் தரமாட்டாங்க. இதெல்லாம் 5 மணிக்குள்ளேயே கரெக்ட் பண்ணிடணும், எது இருக்கு எது இல்லைன்னு. கடையிலையும் தரமாட்டான். எப்படி இருக்கு பாருங்க, அவ்வளவு சிரமத்துல தான். இப்ப கேஸ் இருக்கு, அடுப்பு இருக்கு, பற்ற வைக்கிறாங்கன்றீங்க. எல்லாம் செல்போனை வச்சுக்கிட்டு ஆர்டர், ஆன்லைன் ஆர்டர். அவன் எங்க பெறட்டான், எங்க தள்ளலாம், எங்க வந்தானே தெரியல, வீட்டுக்கு வந்துடுது. ஒரு அவசரமா போகும்போது எங்க பேத்தி சொல்லுது, தாத்தா தாத்தா பசி தங்க மாட்டாரு, இங்கேருந்து நம்ம செங்கல்பட்டில் வரும்போது நாங்கள் தாத்தாவுக்கு இப்பயே ஆர்டர் பண்ணுங்க, எங்களுக்கு சேர்த்து பண்ணிட்டு. ஒரு 3 வயசு பேசுகிற பேச்சா சார் இதெல்லாம்? உலகமாக அறிவுலாம் பெற்றுருக்குங்க. தாத்தாவுக்கு பசி தாங்க மாட்டாரு, அவருக்கு இட்லி பண்ணிட்டு எனக்கு நூடுல்ஸ் பண்ணு. அப்புறம் டக்கு டக்குன்னு 20 போகிற ஆளுக்கு ஒன்று சொல்லுதுங்க. வரும்போது அது சொல்லுது, நீ போகிறத காட்டிலும் அவன் வீட்டில் வந்து நிற்பான். ஆர்டர் போட்டால் நான் போகிறதாண்டி வந்து நிற்குதுங்க. இட்லியை பிரிச்சா இட்லியாவா இருக்குது? கிட்டத்தட்ட அவன் 100 நாளுக்கு முன்னே செஞ்சிருப்பான் போல இருக்கு. என்ன இருக்கு? நான் பண்ணும் ரொட்டி டீயும் போட சொல்லி அதை நினைச்சு சாப்பிட்டு திருப்தியா படுத்துட்டோம். என்ன இருக்கு பாருங்க, அந்த சிஸ்டம் எப்படி ஆச்சு இன்னைக்கு பாருங்க. இல்லைங்க, எல்லாம் இருக்கிறது. அன்பர்களே, செல்வம் தான் இன்பத்தை தரும் என்பது மூடத்தனம். செல்வம் தராது, இறை அருளும் நல்ல குணம்தான் தரும். சில விஷயங்களில் நம்ம தோற்றாலும் இன்பம் தரும். சில விஷயங்கள் நம்ம தோத்துட்டங்க, ஆனா எனக்கு இன்பம் உண்டு, இன்பம் உண்டு. தோற்றாலும் முயற்சி பண்றோம், கிடைக்கல, பெருமானுடைய திருவருள் போ. என்னாச்சு? தோற்ற பிறகு பின்னாலதான் தெரியும் எனக்கு. என் தங்கச்சியை திருமணம் பண்ணி கொடுக்கும் போது பெரிய இடத்த எங்க அம்மா எதிர்பார்த்தாங்க. ஆனா வந்து வாச்சது சாதாரண ஆள் தான். சாதாரண ஆளுக்கு தான் கொடுத்தோம் நாங்கள் கடைசியில். அது எங்க அப்பா தான் சொன்ன, விரலுக்கு தகுந்த வீக்கத்தை தேடு, விரல் வீங்கிடும் அப்படின்னாரு எங்க அப்பா. எங்க அம்மா அவனை தான் கொடுக்கணும், அதான் ரொம்ப பிடிச்சிருந்தேன் நான் இல்லைன்ட்டார். அவர் இந்த பையனை ஷேடானா கையை கொடுத்துட்டோம். அந்த விரலுக்கு தகுந்த வீக்கத்தை பார்த்தோம் இல்லையா, 8 வருஷத்துல போய் சேர்த்துட்டோம். என்ன எதிர்பார்க்கிறோம்? கூட்டுல பெருமான் நம்ம பானத்தை அவன்கிட்ட தான் போட்டோம். எப்ப நான் எப்பயுமே கேட்கறதான், எது கூட்டினாலும் அனுபவிக்கிற மாதிரி கூட்டு, அது எனக்கு நிலைக்கணும்னு கேட்பேன் நான். இல்லைன்னா கூட்டாத. இதைதான் கூட்டினா நிலைச்சது, இன்னும் நிலைச்சிருக்கு. நினைச்சு பாருங்க நீங்களாம். நல்ல விஷயத்த ஞானமா வழங்குது சார். நாம நல்லா நம்ம மனசை திருப்திப்படுத்திக்கிட்டு சரியா இருந்து சரியா அணுகணும்னா எல்லாம் நல்லதா அணுகும். யாரு நம்மளை வந்து அதுல இருந்து காப்பாத்தனா? ஒரு காலம் அங்க போயிருந்து 5 பேர் அண்ணன் தம்பி, பெரிய கோடீஸ்வரம், இது ஏதாவது ஆயிடுச்சுன்னா யார் காப்பாத்துறது? எங்க வந்து நிற்கும்? நம்மள்ட்ட தான் வந்து நிற்கும். அப்ப நான் இல்லறம் நடத்த முடியுமா? நான் என் பொண்ணோடையும் மருமகளோடையும் மாப்பிள்ளையோடையும் சிரிச்சு பேச முடியுமா? நினைச்சு பாருங்களேன், நீங்க பேச முடியுமா? முடியாது. எனக்கு பெருமான் உதவி செய்திருக்கிறான். எனவேதான் அவன்ட்டு நம்ம யோக்கியமா இருக்கணும்னு இன்னைக்கே நினைக்கிறான். எங்க போனாலும் பணி செய்வோம். அவன் கொடுத்தாலும் சரி, கொடுக்காதாலும் சரி. சில நேரத்தில் எனக்கு பெரிய காரில் அடிச்சுட்டு போவான், சில நேரத்தில் 2 வீலரில் அனுப்புவான். நிலையில பார்த்துருக்குறான். அங்கே இருக்கிற பெரிய சிமெண்ட் ஃபேக்ட்ரிக்கு ஏசி காரில் அடிச்சுட்டு போனான் 20 வருஷத்துக்கு முந்தி. வரும்போது மந்தாரத்தில் இறக்கி விட்டான். அந்த 2 வீலர் தான் வீட்டுக்கு வரான்.
சிலதில் 2 வீலர்லாம் போவோம், பெரிய காரில் பிக்கப் பண்ணுவான். என்ன இதில் ஏன் இங்கே போட்டோம் இங்கே போட்டோம்? எனக்கு நம்ம வேலை என்ன? அவன் புகழ்ந்து பேசுவது, பாராட்டுவது, ஒரு காலம் நினைப்பது. இந்த நேரம்லாங்க புண்ணியமான காலங்க. எனக்கு பேசா நாள் எல்லாம் பிரபா நாள். இந்த 4 நாளும் நான் பேசுகிறேன், முருகப்பெருமானை பற்றி, சிவபெருமானை பற்றி பேசுகிறேன். இது எனக்கு என்ன நாள்? 4 நாளும் நினச்சி பாருங்க, கிட்டத்தட்ட 4 மணி நேரம் பேசியிருப்பேன். 4 நாளும் 8, அங்கே 2 மணி நேரம் 10 மணி நேரம் என் ஆயுசு கூடிச்சு. இல்லைங்களா? இல்லைங்களா? நான் நினைக்கிறேன் என் ஆயுசு கூட்டிடுச்சு. நான் நினைக்கிறேன் நான் பெருமான் கூட்டிட்டான்னு அர்த்தம். அது மாதிரி வாழ்வோம் சார். பொருளால் எந்தவித பொருளால் நமக்கு இன்பம் வராது. பொருள் தேவை, அளவு தான் தேவை. அளவு என்னன்னு தெரியுதா? நமக்கு தெரியல. நம்ம எங்க தெரியுமா கீழே விடுறோம்? நமக்கு உரியது அளவு தெரியாம தான் போறோம். தேவையில்லாத அளவுக்கு அதிகமா போறோம், தேவையான அளவுக்கு கீழே போயிடுறோம். பேலன்ஸ் பண்ண முடியல. அன்பர்கள் நல்ல அதுதான் இந்த அகத்துல தீய வளர்த்தால், அகத்துல ஞானத்தை வளர்த்தால் இந்த பேலன்ஸு கரெக்டாக வரும். பேலன்ஸு கரெக்டாக இருக்கும். நாம நல்லா மண்ணில் நல்லவனா வாழலாம். ரொம்ப குறைவுதாங்க எனக்கு பென்ஷனு, ரொம்ப குறைவுதாங்க எல்லாம் வருவாயெல்லாம். ஏன் மகிழ்ச்சியா இருக்குண்ணா? என்ன கேடு எனக்கு? பெருமான் நல்லா இருக்கலாங்கனால அவருக்கு என்ன மகிழ்ச்சியான ஆளு. என் தம்பியை போய் கேட்டாங்க, எங்க உன் அண்ணன் காணுமே, ஃபங்க்ஷன் வரலையாண்டார். அவர் ஊரா போறாருங்க, காசு சம்பாதிக்கிறாங்கன்றோம். மனசுல எவ்வளோ வேகம் இருக்கும். ஏன்ட வந்து சொன்னாங்க எங்கள் வீட்டில், அவனால் முடியல, ஆற்றாமை வெளிப்படுத்துகிறான், நமக்கு முடியுது, முடிகிற அளவுக்கு தெம்ப பெருமான் தந்திருக்கிறான். அங்கே போனால் மொய் எழுதணும், நீ எழுதிட்ட, நம்முடைய கடமை தீர்ந்து போச்சு இல்லையா? இதுதான் முக்கியம். அந்த கிரகப்பிரவேசத்தில் கல்யாணத்தில் போய் நின்று மொய் எழுதுல என்ன இருக்கு சொல்லி நம்ம தேவையானதை செஞ்சிட்டோம். இது தவிர்க்க முடியல. 3 மாதத்துக்கு முன்னே நான் ஏற்பாடு பண்ணிட்டேன். எங்க இப்படி என்ன விட்டுட்டு போகிறது? நண்பர்கள் நல்ல உணர்ந்தோம்னா நல்ல சிறப்பாக இருக்கலாங்க. இப்போ மேலே பாட்டு முடிஞ்சதுங்க. அடுத்தது பதிவழி வீரட்டம் 8 பாட்டுங்க. அதில் பதிவழி, பதினா சிவபெருமான், வலினா வலிமை, வலிமை உடையவன். அவன் செய்த வீர செயல். வீரட்டம், அட்ட வீரட்டம், வீரட்டம் வீரஸ்தானம், வீரம் நடந்த இடம், அதான் வீரட்டான் பேர். பெருமான் அனாதி காலத்தில், ஆரம்ப காலத்துல, காலம் சுட்டி கூற முடியாத காலத்துல 8 செயல் செஞ்சோம் நமக்காக. 8 கருத்து இருக்கு. வாழ்க்கையில சிறப்பா இருப்பதற்கு 8 உபதேசம் பண்ணான். அதுதான் புராண கதை. முதல் இது பார்ப்போம். இந்த முதல் பாட்டு திருக்கோயிலூர் கதை. திருக்கோயிலூர் போயிருக்கீங்களா? அட்டவீரட்டத்தலம், நதிக்கரை ஓரமாக அந்த கோயில் இருக்கும். பக்கத்துல இறங்கும்போது அந்தாண்ட தூரத்துல நதிக்கரைக்கு அந்தாண்ட பார்த்தீங்கன்னா அந்த அரகண்ட நல்லூர், அரை அணி நல்லூர் அது இருக்கும். ஒரு குன்று, கபிலர் குன்று இருக்கும். அதுக்கு இந்தாண்ட நம்ம கோயில் இருக்கு. போய் பார்த்துருப்பீங்க. அந்த கோயிலில் 3 விசேஷம் இருக்கு. மெய்ப்பொருள் நாயனார் ஆட்சி செய்த இடம், அதுதான் மடமா இருக்கு. இன்னொன்று விநாயக பெருமான், துதிக்கை விநாயக பெருமான், பெரிய விநாயக பெருமான், பெரும் துதிக்கை விநாயகர்னு ஒன்று இருக்கு. அவையார் வந்து பாடுகின்ற போது தயங்கினா, நீ கவலைப்படாத, சுந்தருக்கு முந்தி நான் அனுப்பி வைக்கிறேன் அப்படின்னு துதிக்கையால தூக்கி மேலே விட்டார். அந்த விநாயகர் அங்கே இருக்கிறார். அந்த துதிக்கை மட்டும் நீண்டு இருக்கு. 2. 3வது அந்த பாட்டு. அந்தகாசூரன் ஒருத்தர் இருந்தான். அந்தகன் என்றால் குருட்டு, குருட்டுன்னா அறியாமை. எல்லாத்தையும் வதைச்சான், வரம் பெற்றான். வரம் பெற்றவனவே திமிர் வந்துடும் இல்லைங்களா? 4 பேர் புகழ்ந்தா நமக்கு என்ன இருக்கும் சொல்லுங்க? கர்வம் வந்துடும்.
ஐயா பிரமாதமா நடத்துறீங்கய்யா, நகைச்சுவையா நடத்துறீங்க, அவன் நம்மளை கெடுக்கிறான்னு அர்த்தம். ஏத்தி ஏத்தி சில பேர் கெடுத்துருவான் இல்லையா? எல்லாம் பெருமானுக்கு போயான்ட்டு போகணும். அதெல்லாம் காதலே வாங்கக்கூடாது. காதலை வாங்கி அது வழியா போனா முதல்ல நம்முடைய ஆன்மா கெட்டு குட்டி சேராகும். இதுவரை 25 வருஷமா நம்ம பட்டப்பாடு ஒரு புகழ் முறையில எல்லாம் ஃபெயிலியர் ஆயிடுவான். இவன் புகழ்ந்தா என்ன திட்டினா என்ன, இங்க புகழ்வான் அந்தாண்ட போய் திட்டுவான். இந்த வயசுலயும் தேவையானதான்னு கேட்பான். அதெல்லாம் கேட்கக்கூடாது. ஏதாவது குறை இருந்தா திருத்திக்கலாம். குறையை கேட்டா முன்னேறலாம், புகழை கேட்டா கெட்டுடுவோம். அவன் தான் எல்லாத்தையும் மத பண்ணான், தும்சம் பண்ணான். எல்லாரும் போய் வேண்டானாங்க பெருமான்கிட்ட. பெருமான் வீரபத்திரரை கூப்பிட்டார். வீரபத்திரர் வேறு, வீரபாகு வேறு, ரெண்டும் ஒண்ணு இல்லை. சிவபெருமானை போன்ற உருவமுடையவர் வீரபத்திரர். வீரபாகு என்பது முருகப்பெருமான் துணையாக படைக்கப்பட்டவர். இது அவருடைய அம்சம். வீரபத்திரர் அங்கு படைக்கப்பட்டவர். ரெண்டு வித்தியாசம் புரியுதுங்களா? படைக்கப்பட்டவர் போய் சம்காரம் பண்ண முடியாது. வீரபாகு எங்கேயும் சம்காரம்லாம் பண்ணல. ஆனா சிவ அம்சமா இருக்கின்ற வீரபத்திர சம்காரம் பண்றார். புரிஞ்சுக்கிட்டீங்களா? இப்ப பாருங்க, அங்க ஒண்ணு வீரபத்திர கூப்பிடுறார் போயானார். அவன் அவரை பெருமானுடைய திரிசூலத்தால தூக்குறான். பெருமான் வந்து தூக்கி நிறுத்துறார். அங்க போனீங்கன்னா அவன் அந்தரத்துல இருப்பான். உள்ள நுழைஞ்ச உடனே இடது புறத்துல கோயில்ல பெரிய சிலை, பெரிய ஐம்பொன் சிலை இருக்கு. மேல இவர் இப்படி வச்சிருப்பாரு திரிசூலத்தை. மேல அவன் வச்சிருப்பான். அவனை நெஞ்சில போய் இது படும். மூணும் குறிப்பா கிட்ட போய் பார்த்தீங்கன்னா நடுவில் இருக்கிறதான் படும், பக்கத்துல தான் படாது. அப்போ திரிசூலத்துல நடுவில் இருக்கின்ற சூலத்தால அவன் தூக்கி நிறுத்துறாரு. சரிங்களா? யாரு? அந்தகாசூரனை. அவன் அந்தரத்துல நிக்கிறான். இது அங்க கதை. மக்கள்லாம் மகிழ்ச்சி அடைகிறாங்க. அவன் இன்னைக்கும் அந்தரத்திலேயே தொங்குறான். இது அவனை ஆற்றலை வலிமையை குறை செய்த இடம். இதுதான் வீரட்டம், முதல் வீரட்டம். அந்தகாசூரனை வதை செய்தது. முடிஞ்சதுங்களா? கதை புரிஞ்சுக்கிட்டுங்களா? அடுத்த விஷயம் சொல்ல பாருங்க, இதுதான் முக்கியமானது. அவன் வரம் பெற்றவனு ஏன் இந்த ஆட்டம் ஆடினா? வரம் பெறுவதுன்னு சாதாரண விஷயமா? சொல்லுங்க. இந்த ஆட்டம் ஏன் ஆடினா? எல்லாம் தனக்கு அடிமைன்னு ஏன் நினைச்சான்? எல்லாத்தையும் வருத்த முறை செய்தான். கேளுங்க. தான் என்ற அகங்காரம். அகங்காரம் எங்கே வந்தது? ஆன்மாவின் இச்சையால் வந்தது. நல்லா புரிஞ்சுக்கணுங்க. நீங்க ரொம்ப முக்கியமான அழுத்தமான விஷயம் அது. மனம்தான் விரும்புதுன்னு இல்லை. மனம் ஒரு கருவி. இந்த மைக்கு விரும்புமா? இவர் பேசணும், அவர் பேசணும், இந்த மண்டபத்துல தான் இருக்கணும், வேற மண்டபம் போனா நான் வேலை செய்ய மாட்டேன் அப்படிலாம் நினைக்குமா? இது ஒரு கருவி. மனமும் ஒரு கருவி. 36 கருவியில ஒண்ணு. சரிங்களா? அதை தூண்டுவது வேறொரு கருவி. அது அராகம் என்பது. நான் சொல்றதை முதல்ல எழுதுங்களேன், எல்லாத்துக்கும் பொருந்தது. மனம் ஒரு அம்புக்குறி. அராகம், அராகம் ஆ சின்னரா, அராகம் ஒரு அம்புக்குறி. இச்சை. இப்ப பாருங்களேன், இப்ப நான் விஷயம் சொல்றேன் பாருங்க. மன கருவி சடப்பொருள், அராகம் கருவி சடப்பொருள், இச்சை உயிர் பொருள். இச்சை என்ன? உயிர் பொருள், உயிர்ல இருக்குது. புரிஞ்சுட்டீங்களா? அராகம் என்பது உள்கருவி.
இது அந்த காரணத்தில் முதல் நிலை, அது உள்நிலை. சைவ சித்தாந்தாலும் படித்தவங்களாம் தெரியாது. காலம், நியதி, கலை, வித்தை, அராகம் வரும். மனம், புத்தி, அகங்காரம் அடுத்த ஸ்டைல். இப்ப ஆன்மாவுடைய விருப்பம் வருகின்ற போது அராகத்தை தூண்டும். அராகம் மனத்தை தூண்டும். மனம் 5 பொறிகளை தூண்டும். சிஸ்டம் புரிஞ்சுட்டீங்களா? அங்க விருப்பம் இருந்தாதான் தூண்டும். திருமந்திர வகுப்புக்கு போ, 4 நகைச்சுவையா இருக்கும். வீட்டுக்காரம்மா பத்தி அவர் கிண்டல் பண்ணுவாரு. வீட்டுக்காரனையும் சேர்த்து அழைச்சிட்டு போ. சொல்றேன், வரிசையா சொல்றேன். போன்னு சொல்லும் மனம். அது என்ன நினைக்கன்னா, இச்சை விரும்பணும். இச்சை என்ன கேட்டா, தெளிவில்லாத போனா, இன்னைக்கு ஏன் அங்க போய் மாட்டுற, அந்த பக்கமே போவாத, அமைப்பாளர் இருப்பார், கொடுத்து ஈச்சு உள்ள வாயான்னு கூட்டுருவாரு, அந்த தெருவுக்கு போகாம வேற தெருவா சுத்திட்டு போ, டீ கடையில் வந்து பேசு, வம்பு விட, மகிழ்ச்சியா இருக்கலாம், அங்க போய் எத்தனை நேரம் தான் வாயை மூடிட்டு உட்காந்துருக்கிறது அப்படின்னு ஆன்மா சொல்லுது. இச்சையை விரும்புது, இச்சை நினைக்குது. இச்சை என்ன செய்யும்? அந்த ஆன்மாவுடைய இச்சை என்ன? ஆன்மா என்ன நினைக்கும்? 2ல இருக்கு. ஒன்று இங்க போ, ஒன்று டீ கடைக்கு போ. 2ல முடிவு எடுக்கணும் இந்த ஆன்மா. இச்சை எதை நினைக்கும்? அவன் ஞானத்தின் அவனுடைய திருவருளின் அடிப்படையில, அவன் பெற்ற ஞானத்தின் அடிப்படையில முடிவெடுக்கும். அனுபவம், இறை அனுபவம் இருந்தா இங்க போவோம்னு தோணும். இறை அனுபவம் இல்லைன்னா அங்க போகலான்னு பார்த்து, இதை கடைசி காலத்துல பார்த்துக்கலான்னு தோணும். எது கடைசி காலம்? அப்ப முடிவு எடுக்கிறது எது? ஆன்மாவின் விருப்பம், அதான் இச்சை. இந்த இச்சையில விருப்பம் இருக்குல்ல, அது ஞானத்தின் திருவருளின் அடிப்படையில் இல்லை, ஆன்மாவின் பட்ட அனுபவத்தின் அடிப்படையிலே முடிவெடுக்கும். எங்க போனா நல்லதுன்னு முடிவெடுக்கும். இப்ப முடிவு எடுத்துருச்சு, எங்க வகுப்புக்கு போகணும்னு முடிவு எடுத்துருச்சு. உடனே அந்த முடிவு அராகத்துல சொல்லுது. அராகம் மனத்துக்கு சொல்லுது. மனம் 5 கருவியை கூட்டு சொல்லுது. பையெல்லாம் எடுத்துக்கா, ட்ரெஸ்ஸை மாத்திக்கா, ஊதி பூசிக்கா, உத்ராட்ச மாலை போட்டுக்கா, வா போகலாம் அப்படின்னு கூப்பிட்டுடுது. கரெக்டா அவங்க வராருங்க. அந்த முனையை திரும்பும் போது ஒரு ஆள் வரான். எங்க போறோன்னு கேட்குறான். ஏன் அங்க போய் மாட்டுற? போன வருஷம் 2 வருஷம் மாட்டிட்டு அவஸ்தைப்பட்டுட்டான். வாயா அப்படி போகலாம், அங்கே பாரியா கட்சி கூட்டம் நடக்குதுயா, எல்லாம் விசில் அடிச்சிருக்காங்கய்யா, ஜாலியாக இருக்கீங்க, வாயான்னு அடிச்சுட்டு போகிறோம். இந்த ஆன்மா என்ன செய்யுது? இப்போ கிட்ட வந்தவருக்கு தடுக்குது. வேணாம்பா, வேணாம், இது அது உலகம், இது என் மனசுக்கு, என் ஆன்மாவுக்கு, என் பிரச்சனையை தீர்க்கறது ஒரு வழி வேணும், நான் இங்கே போகிறேன்னு வந்தோம். அனுபவம் உள்ளது, பட்டறிவு உள்ளது இங்க அனுபவம். பட்டறிவு இல்லாதது தடுமாறிடும். சரிங்களா? என்ன ரூட்டு பார்த்தீங்களா? என் கை காலு 5 இந்திரியங்கள் 5 கருவிகள்லாம் செயல்படுவதற்கு யார் காரணம்? மனம் காரணம். மனத்துக்கு யார் காரணம்? அராகம் காரணம். அராகத்துக்கு யார் காரணம்? இச்சை. இச்சை தான் நமக்கு நல்வழிப்படுத்தும், தீய வழியும் செலுத்தும். அதுதான் விருப்பம் பேர். இச்சைக்கு மறுபேர் என்ன? விருப்பம். ஆன்மாவின் விருப்பம். சரிங்களா? அந்த விருப்பம் சரியா இருக்கணும்னா திரிசூலம் உதவி செய்யும். திரிசூலம் 3 இருக்கு பாருங்க. நடுவுல இருக்கிறது இச்சையை சரி பண்ணும். இந்த பக்கம் இருந்து பாருங்க, அறிவை செயல்படுத்தும், சரி பண்ணும். இந்த பக்கம் இருப்பது ஞானத்தை சரி, அது தொழிலை செயல்படுத்தும். மேல நடுவில் இருக்கிறது என்ன சொல்லுதோ, இச்சை என்ன சொல்லுதோ அதன்படிதான் அறிவு செயல்படும், அதன்படிதான் செயல் செயல்படும். எது முதன்மை? இச்சை தான் முதன்மை. இப்போ ஒரு விஷயம் சொல்றோம் பாருங்க. முதல்ல சொன்னதுதான்,
பெருமான் என்ன நினைக்கிறான், அந்தகாசூரன் பல ஆண்டு காலம் செய்த தவத்தின் அடிப்படையில் அனுபவம் இருக்கு இல்லையா, சும்மாவதம் செய்வான். அந்த அனுபவத்தின் அடிப்படையில் பலனை தர வேண்டும் என்பதற்காக நேரா குத்தி தூக்கி இச்சையை சரி பண்றான். இச்சை சரி பண்ணவர் என்ன ஆகும், உண்மையா சரியானா நல்வழிக்கு தானா வந்துடும், தீய வழிக்கு போக மாட்டான். சூரபத்மனும் அப்படித்தானே, வேல் போனவனா இச்சை சரி பண்ணிட்டான்ல, எப்படி சரண் புகுதுன்னு யோசிச்சான் இல்லையா, சரண் புகுந்துட்டான் இல்லையா. நினைச்சு பாருங்க, தொழுதவங்கலாம் பெருமான் கூட இல்லைங்க, முருகப்பெருமான் கூட. இந்த ஆள் மயிலா இருக்கிறான், சேவலா இருக்கிறான், ரெண்டுக்கும் சேர்த்து நம்ம ஆராதனை பண்றோம். யார? சூரனையும் சேர்த்து வழிபாடு செய்யறோம். அந்த பேர் பெற்றான்ல. இச்சை நல்வழிப்படுத்தினால் நாமளும் போற்றப்படுவோம். நமக்கு அந்த வாய்ப்பு இருக்கு. விஷயம் சொல்லிட்டேன்னா மனசுல பதியறதுக்கு ஒரு கதை சொல்லிடுறோம். என் வாழ்க்கையில் நடந்ததை சொல்றேன். முதலே சொன்னதுதான். எப்படின்னா, பச்சை புடவை விவகாரம் ஒரு காலத்தில் வந்து உங்க எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கு. வீட்டு பெண்ணுக்கு தாய் வீட்டுல இருந்து பச்சை புடவை எடுத்து கொடுக்கணும். எடுத்து கொடுக்கறது தான் வீட்டுக்காரருக்கு நல்லது, ஆம்பளைக்கு நல்லதுன்னு வந்தது. அவங்க ஆம்பளைக்கு நல்லதெல்லாம் பச்சை புடவையை எதிர்பார்க்கல, புடவை ஒன்று கிடைக்குதுன்னு விரும்பினாங்க. உடனே ஃபோன் பண்ணாங்க, இது மாதிரி எல்லாம் சொல்றாங்க, டிவி இதில் வருது, அதில் வருது, இதில் வருதுன்னாங்க. உடனே வாங்கிக்கலாம்னு முடிவு பண்ணிட்டாங்க. எனக்கு சந்தோஷம்தான், ஏன்னா ஒன்று வருவாய் வருது இல்லை. கேட்கறதான் கேட்குறேன். எங்கள் வீட்டுக்காரன் புத்தியால பட்டு பச்சை புடவையை எடுத்து கொடுக்கட்டான். புத்திசாலின்னு நான் நினச்சிக்கிட்டேன். 5 நிமிஷம் தங்கச்சீட்டிலேருந்து போன வருது, அது கேட்குது பச்சை புடவை எடுத்து கொடுக்கணும்னு சொல்கிறாங்க, பட்டா எடுத்து கொடுக்கண்ணா அப்படின்னு. நான் கேட்குறேன், இன்னொரு தம்பி இருக்கிறான்ல அண்ணன், அவனை கேளுங்கண்ணா. அவன் கொடுத்து அவர்கிட்ட கேட்க மாட்டேன், நீ கொடுத்தாதான் ராசின்னு. பணம் கொடுக்குறத மட்டும் அண்ணன். சரி எடுத்து கொடுக்க, 2 எடுக்க போகிறோம், நம்மளுக்கு வருவாய் செலவு சமமாக போச்சு, கணக்கு பண்ணிட்டேன் நான். பழைய சரவணா ஸ்டோரு, இதெல்லாம் 5 வருஷத்துக்கு முன்னாடி. அங்கே இது என்னது, ரங்கநாதன் ஸ்ட்ரீட்டு. போய் நின்னா பெரும் கும்பலே இருக்குங்க, எல்லாம் பச்சை புடவை. அவன் பெரிய லாரியில இறக்கிட்டே இருக்கிறான். நான் எங்கள் வீட்டுக்காரமா கையை பிடிச்சி இழுத்துட்டே போய், நம்ம ரேஞ்சுன்னு ஒன்று வச்சிருப்போம்ல, 150 ரூபாயிலிருந்து 100 ரூபாய்க்கு புடவையில போய் நிறுத்தினான். என்னங்க இங்கே நிறுத்துறீங்கன்றது, புடவையை பார்த்துட்டு சொல்லுமான்னு. ஏன் ரேட்டை பார்க்குறேன்னா, அது நான் வந்து அந்தாண்ட போயிடுச்சு, நான் இங்கேருந்து புடவை எடுத்துக்கிறேன்னு. இப்போ 200 to 250 நிற்குதுங்க. நான் போய் அங்கே பின்னாடி இருக்கிற சேரில் 4-5 தான் போட்டிருப்போம். முதல்ல பையை வச்சுட்டு உட்காந்துக்கிட்டான். எடுக்கிறாங்க எடுக்கிறாங்க எடுக்கிறாங்க. ஒரு முறை டீலாம் வெளில தான் சாப்பிடணும். வெளில போய் சாப்பிட்டு வந்து பார்த்தா எங்கள் வீட்டுக்காரமா காணும். என்னடா ஆச்சு, புடவை எடுக்க சொன்னேன், 2 புடவை எடுக்க சொன்னேன். பார்த்தேன்னா போயிட்டே இருந்து பார்த்தோன்னா 2000 போய் நிற்குது. நான் 200 விட்டா இது எங்கே போய் நிற்குது, 2000. நானும் விலையை தான் பார்ப்பேன், ஆளை பார்க்கல. என்னன்னா இது இங்கே நிற்குதுன்னு விலையை பார்த்தா பக்குன்னுது. 2000 4000 5000 வேணும்ல. என்னடா அப்படின்னா, எடுத்து தொலைச்சா பரவாயில்லன்னு நினச்சிக்கிட்டு, ஏமா எவ்வளோ நாளையே ஆகுதுண்ணா, கொஞ்சம் இருங்க, இதெல்லாம் உங்களுக்கு தெரியாதுண்ணா. இந்த வார்த்தை அடிக்கடி கேட்பேன் சார் நான். இதெல்லாம் உங்களுக்கு தெரியாது. என்னதான் தெரியும் நமக்கு, ஒன்றும் தெரியாது. வீட்டில் வந்திருக்காங்களா, உட்காந்துருக்காங்களா, சந்தோஷமா. ஒன்றும் தெரியாதுன்னு சொல்றீங்களாமா நீங்க அடிக்கடி? சொல்லலையா? அவருக்கு ஒன்றும் தெரியல. அவங்களுக்கு அவங்க தான் சொல்றாங்களாம். அவரை எனக்கு சப்போர்ட் நிறைய இருக்கிறாங்க சார். செஞ்சிட்டாங்களா, சீக்கிரம் எடுமான்னு. இருங்க இருங்கன்னு இழுத்துட்டே போனாங்க. ஏதாவது இழுத்து தொலைமாச்சு, நேரம் ஆகுது அப்படின்னு சொன்னாங்க. அங்கே வயசான ஒரு அம்மா வந்து புடவை தேடுது, அது பொண்ணுக்கு அனுப்புறதுக்கு. ஒரு பெரிய அருமையான ஒரு புடவை தூக்கி காட்டி, முந்தானையெல்லாம் பார்டர் போட்டு நல்லா அருமையாக இருந்தது. தூக்கி காட்டி எங்கள் வீட்டுக்காரம்மா பார்த்து, பாப்பா அது பாப்பாவது, அது நினைக்குது பாப்பான்னு இல்லைங்களா. பாப்பா இது நல்லா இருக்கான்னுச்சு. எங்கள் வீட்டுக்காரம்மா பார்த்தாங்க, இதெல்லாம் ஓல்டு பாஷன் பாட்டி,
சே அப்படின்னுச்சு. அந்த அம்மா போட்டுடுச்சு. ஒரு ஆளை தள்ளி தள்ளி போய் அந்த புடவை எடுத்துக்கிச்சு. யாரு? இந்த பாப்பா. அந்த பாப்பா அவனு ஏங்கன்னு, இந்த ஏங்கன்ற வார்த்தை எங்க கேட்டாலும் எனக்கு தெரிஞ்சிருந்தேன் இல்லைங்களா? சிவலோகத்துல போய் ஏங்கன்னாவே நான் போய் நின்றுடுவேன் பக்கத்துல. ஏங்கன்னுது. திரும்பி பார்த்தேன். நாங்க அவ்வளோ பேச்சே கிடையாது. ஏங்க அது செய்கையில எல்லாம் முடிஞ்சு போச்சு. உடனே அங்கேருந்து பைய எடுத்து பர்ஸ் எடுத்துட்டு போய் கிட்ட போய் அங்கே போய் கொடுத்து இந்தாண்ட கொடுத்துட்டு பணத்தை கட்டினோன்னா அந்தாண்ட போய் அந்த பைய வாங்கிட்டு அந்த புடவை வாங்கிட்டு வெளியில் வந்துட்டேன். நான் கிட்ட இருந்து பார்க்குறேன். அந்த அம்மா வயசானவங்க. அந்த புடவை நல்லா இல்லைன்னு சொல்கிறேன். ஏன் வாங்கினேன் கேட்டால் தெரியாதுன்ற. எனக்கு டென்ஷன் ஆகிட்டேன். நான் சைவ சித்தாந்தம் புரியுது சார், திருமந்திரம் புரியுது சார், இது புரியல சார். அப்ப நம்ம எங்க தான் இருக்கிறோம்? வேற உலகத்துல நான் வாழறேன்னா இல்ல குடும்பத்தில் வாழறேன்னா? பெரிய டென்ஷன் ஆகிடுது. வேர்த்துலாம் கொட்டா இருக்குது. எங்க வீட்டு வந்து விஷயத்த வாங்கினோம்னா அதுக்குன்னு சில வழி இருக்கு. அவங்க ஸ்ட்ராங் காஃபி தான் குடிப்பாங்க. எவ்வளோ கரெக்ட் பண்ணி வச்சுக்கோங்க பாருங்க. நான் உடனே பக்கத்தில் பெரிய கடையை பார்த்து ஸ்ட்ராங்காக ஒரு காஃபி காட்டு, மாம்பழம் டேஸ்ட்டுக்கு போயிடுவோம். இல்லைன்னா சாப்பிட்றதாலும் சாப்பிட்லாம், அங்கே வந்து எலுமிச்சை சாதம் பிரமாதமாக இருக்கும், சாப்பிட்றலான்னு. சரிங்க அண்ணா, நாம் வாங்கி கொடுக்குறதே நோக்கம் கிடையாது, இது தண்ட செலவுன்னு எனக்கு தெரியும். நாம் வயசாக போய் ஏம்மா அந்த அம்மா பாட்டி ரொம்ப கஷ்டமா, நீ அதை போய் காட்டினாங்க, நீ நல்லா இல்லைன்னு சொல்லிட்ட, திருப்பி அதை போய் எடுக்கிறியாம்மா, ஏம்மா விருப்பம் இல்லாத புடவை எடுக்கிற? அது இல்லைங்க, அதுதான் நல்லா இருந்தது. இது அது எப்போ கீழே போடும்னு யோசனை பண்ணேன். இந்த வார்த்தையை சொன்னால் கீழே போடும்னு நான் பிளான் பண்ணிட்டேன். சொன்னவொடனே கீழே போட்டுருச்சு. உடனே கிட்ட நகர்ந்து போய் அந்த புடவை எடுத்துருந்து உங்களை கூப்பிட்டேன். வெளியில் வந்துட்டேன். ஏன் கிளாஸான புடவைங்க, ஒரே டிசைனில் 2 புடவைங்க, எங்கெங்க கிடைக்கும்? பாவம் அந்த பாட்டின்றது. பாட்டி பாவம் இல்லை, இங்கே தான் பாவம். இது என்னன்னு தெரியாமலே அப்போ 20 வருஷம் வாழ்ந்துருக்கும் பாருங்க நம்ம நிலைமை. இப்போ பாருங்க, என் பாயிண்ட் வந்துடுறோம். பாப்பாவை விட்டுடுவோம். இச்சை, ஆன்மாவின் இச்சை விரும்பியது எதை? பச்சை புடவையில டிசைன் போட்டது இல்லைங்களா? விரும்பிடுச்சு. விரும்பினோம்னா அறிவுக்கு சொல்லுது எப்படி வாங்கலான்னு. அறிவு ஒரு பிளான் பண்ணுது, மேப் போட்டு தருது. அது நல்லா இல்லைன்னு சொல்லு, கீழே போட்டுடும், நீ தகர்ந்து போய் அதை எடுத்துக்கோ, நேராக அங்கே போய் கொடுத்துரு அப்படின்னு அறிவு உங்களுக்கு சொல்லுது. அறிவு சொன்ன உடனே இச்சை கை கால வேலை வாங்குது. ஏங்க முதல்ல வாய், ரெண்டாவது கை, முதல்ல கை போய் எடுக்குது, வாய் சொல்லுது, வெளியில வருது, உடம்போடு வெளியே நம்ம வந்துட்டோம். இப்ப பாருங்க, இச்சை விரும்புது, அறிவு பிளான் பண்ணுது, செயல்படுது. 5 கருவிகளும் செயல்படுது. எது மூலம்? இச்சைதான் மூலம். இதாங்க விஷயம். அந்த இச்சையை சரி பண்ணவர் தான் இந்த திருக்கோயிலூர் நடைபெற்ற அட்ட வீரட்ட தலம். இப்ப அறிவு இச்சையை மறப்பீங்களா? கேட்டேன் நான். மறப்பீங்களா? மறந்துடும் சார், பச்சை புடவை மறக்க மாட்டோம். அதை விட ஒரு அம்மா சொல்லிச்சிங்க, பாப்பாவை மறக்க மாட்டோன்னு. என்கிட்டே சொல்றாரு. இப்ப பாருங்க, எதுக்கு நகைச்சுவையா சொல்றேன்னா, நடந்திருக்கு கொஞ்சம் அப்படி இப்படி நான் சொல்றேன்னு கேட்டீங்கன்னா, நாளைக்கு எங்கேயாவது வந்து இப்படிலாம் நடந்துதான்னு கேட்டு முடிஞ்ச வரைக்கும் போட்டு கொடுக்குறதான் வழக்கமா இருக்கு சில பேருக்கு. நம்ம கதி என்ன வருது? அது என்னன்னு கேட்டா அதோ கதி தான். அதுதான் என்ன சொல்றேன்னா, நடந்திருக்கோம், கொஞ்சம் ஷோயா கூட சொன்னா மனசுல பதியும். அப்ப இதுல நோக்கம் என்னன்னா, முதன்மையானது இச்சை எதுல இருக்கு? ஆன்மாவில் இருக்கு. இறந்து போனாலும் கூடவே வரும். அவ்வளவுதாங்க விஷயம். எல்லா பிறப்புக்கும் வந்து கொண்டே இருக்கும். அந்த அந்தகாசுரனுடைய இச்சைய திரிசூலத்தால் சரி செய்தார். இப்ப திரிசூலம் எதற்கு கோயில் நடுறீங்க? நீ வரப்பா, உன் மனசுல இச்சை தப்பா இருக்கு, இங்க பாரு, நான் உன் இச்சையை சரி பண்ணிடுவேன், என்னை நம்பு, போற்றி புகழ்ந்திருந்து
வழிபாடு செய்ய, உன்னுடைய இச்சையை நேர்படுத்துற அப்படின்னு பெருமான் சொல்றான். அதை நம்ம நினைக்கணும். நாம் அதை நினைக்கிறதில்ல. எலுமிச்சை மரத்தை குத்திடுவோம் நடுவில் போய், இல்லைங்களா? நடுவில் தான் குத்துவோம். அதை சில பேர் 3லையும் குத்திடுவாங்க. இச்சையை நேர்படுத்துறது தான். எனவே நம்முடைய இச்சை சுத்தமாக இருக்கிறதுக்கு தான், நல்லதை நாடுவதற்கு தான் இந்த ஞான விஷயமா இருக்கின்ற திருமந்திரம், பெரிய புராணம், தொடர்ந்து வருகின்ற திருமுறை கச்சேரி, எல்லா சொற்பொழிவாளரும் இச்சையை மெயின் பண்ணி தான் பேசணுமே தவிர வேற எதுவும் நினைக்கக்கூடாது. 2வது கருத்து அதான். சரிதாங்களா? இப்போ அந்த பாட்டை பாருங்க. கருத்துரை அந்தகன், கருத்துனா ஆணவம், தான் என்ற அகங்காரம் கொண்ட அந்தகன், இருளை சூழ்ந்திருக்கின்ற அந்தகன், தன்போல் அசுரன், அசுரனா இருக்கிறான், வரத்தின் உலகத்து உயிர்களை எல்லாம் வருத்தம் செய்தான் என்று. எதனால வருத்தம் செய்யறான்? கொடுமைப்படுத்துறான். எதனால? வரத்தால். அதான் முக்கியமானது. வரத்தால் உலகத்து உயிர்களை எல்லாம் வருத்தம் செய்தான் என்று வானவர் வேண்ட, தேவர்களும் மனுஷர்களும் வேண்ட. குருத்து உயர் சூளம், குருத்துனா நுனின்னு அர்த்தம். குருத்துனா நுனி, நுனிய உடைய சூளம், அதான் இச்சை. குருத்து உயர் சூளம் கைகொண்டு கொன்றானு, அவனுடைய இச்சையில இருக்கின்ற தீவினையை கொன்றான். புரிஞ்சிட்டீங்களா? அந்தகாசுரன் என்ன சொல்லுது? இச்சை சொல்லுது. வில்லங்கமான மனசுடையவர்கள் திருக்கோயிலில் போய் வழிபாடு செய்யணும். வில்லங்கம் மனசுல இருந்தா அவன் தொட்டது எதுவும் துளங்காது, நேர்மாறான செயல் வந்துடும். எனவே அங்கே போய் அட்டை விரட்டத்தெல்லாம் நாங்கள்லாம் ஒரு முறை போனோம். 8 ஒரே 2 நாளில் பார்த்தோம். போகின்ற போதெல்லாம் நான் தான் ஒவ்வொரு கோயிலையும் விளக்கம் சொல்கிறேன். வாசப்படியில் இந்த கதை என்னென்ன இருக்குது, கோயிலை எதை பார்க்கணும், சுற்றி வந்தால் என்னென்னலாம் உருவம் இருக்கிறது அப்படின்னு விளக்கமாக சொல்லுவோம். ஒரு 10 நிமிஷம். அப்புறம் எல்லாரும் பார்த்துட்டு வருவோம். அப்புறம் அந்த பதிகத்தை ஓதுவார், பாடுவார். இப்படிலாம் ஒரு காலத்தில் உண்மையான பயனாக நம்ம நடத்தணும். இப்போ பாருங்க 2வது பாட்டு. இது எங்க, முதல் வரி எங்க நடந்தது? திருக்கோயிலூர். யாரு சம்காரம் பண்ணா? யாரு கண்டா? யாரு வந்தா? வீரபத்துல பைரவர். நான் தவறா சொல்லிட்டேன், பைரவர் தான் செய்யற முதல். இது பைரவர், பைரவரே அவர் தான். இப்ப 2வது பாட்டு பாருங்க. 2வதுல என்ன கதை இருக்கு? திருப்பரியலூர் நடந்த இடம். தக்கன் தலையை தண்டித்தது செய்தவர் வீரபத்திரர். செய்கிறவர் யாரு? வீரபத்திரர். எங்க நடக்குது? திருப்பரியலூர், கும்போணத்துக்கிட்ட. என்ன கதை, என்ன வரலாறு? தக்கனுடைய தலையை அறிந்தது. பார்த்தீங்களா? தேவரில் 2 விஷயம் நீங்க பார்க்கலாம். ஒன்று ஆட்டுத்தலையுடைய ஒரு ஆளு, இல்லது பச்சை மூக்கு, நம்ம கிளி மூக்குடைய ஒரு ஆளு. பார்த்துருக்கீங்களா? பார்க்காத போனா ரொம்ப சந்தோஷம்தான். இது மாதிரிலாம் சில பேருக்கு உண்டு. அது விநாயகர் பெருமானுக்கு யானைத்தலை, இல்லைங்களா? இதெல்லாம் காரணம் இருக்கு. இப்ப பார்ப்போம். இந்த கதையை முதல்ல சொல்லிடுறேன். தக்கனுடைய வேண்டுகோளின் அடிப்படையில பார்வதி தேவி பிறக்கிறா, குழந்தையா பிறக்கிறான். இவன் எடுத்து வளர்க்குறான். தக்கன் திருமணம் பண்ணி கொடுக்குறான். சிவபெருமானே வந்து திருமணம் பண்ணிக்கிறான். தக்கன் என்ன நினைக்கிறான்? திருமணம் பண்ணி கொடுத்ததால அவன் மாப்பிள்ளை நமக்கு கீழன்னு நினைக்கிறான், இல்லைங்களா? அந்த காலத்துல மாமனாருக்கு கீழே தான் மாப்பிள்ளை. இந்த காலத்துல அப்படி இல்லை. நம்ம பாடு படாத பாடு நினைச்சிட்டானா? இன்னும் என்ன நினைக்கிறான்? அவனை விட பெரிய ஆள் நாம தான் நினைக்கிறான்.
நான் தான் நம்பர் 1ன்னு நினைக்கிறான். நான் தான் நம்பர் 1ன்னு காட்டுறதுக்கு ஒரு வேள்வி செய்கிறான். சில பேர் செய்வாங்கய்யா, ஒரு எடுத்துக்கட்டி செஞ்சு நான் தான் பெரிய ஆளுன்னு காட்டுவான். அது போல் என்ன செஞ்சால் வேள்வி செய்கிறான். வேள்வியில் அக்கினியை எழுப்புவாங்க. அக்கினியில் நம்ம என்ன விரும்புகிறோமோ அந்த தெய்வத்தை எழுப்புவாங்க. வீட்டில் குபேர வேள்வி யாகம் வேள்வி சரிக்குன்னா அதை வேள்வி எழுப்போம். யாகம் வேறு, வேள்வி வேறு. யாகம் பொதுவாக ஒரு காட்டின் இடையிலே போய் செய்வது அந்தனருடைய வழக்கம், பொது. அது வேள்வி அப்படி இல்லை, ஒரு கட்டுக்குள் செய்வது. செங்கல் அடிக்கு, வேற ஒன்று அடிக்கு, பள்ளம் அடிக்கு, எல்லாம் ஒரு கட்டுக்குள்ளே செய்வாங்க. அதெல்லாம் ஒரு கல் அடுக்கணும். இப்பெல்லாம் கல்யாணத்தில் அடுக்கிறது இல்லை. நான் ஒரு கல்யாணத்துக்கு போயிருந்தேன், ஏன் வேள்வியே காணுமே நான் நினச்சிருந்தேன். வேள்வி எடுத்து கலச நீர் வச்சு சாமிக்கு படைச்சு திருமணம் நடக்கணுமே, ஒன்றுமே காணுமேன்னு நினைக்கிறான். நான் எங்கேயா கேட்டேன் அப்படின்னு கையை காட்டுறாரு ஐயர். உடனே ஒரு கயிறு ஒன்று வந்து இழுத்தார். சரசரன்னு மூளையிலிருந்து அந்த வருதுங்க தொட்டி, இரும்பு தொட்டி. அதில் போட்டார், ஒரு ஏதோ போட்டார், புகை பயங்கரமாக புகை வந்தது. உடனே முடிஞ்சு இழுத்து விட்டாருங்க. என்னையான்னு கேட்டால் அந்த புகை எனக்கு ஆகாதுன்னாரு. யாருக்கு? இப்படிலாம் நடக்குதுங்க. திருமணம்லாம் கட்டுலாம் வைக்கிறது இல்லை, சின்ன குண்டம் அமைத்து சுத்திரம் கட்டு வைத்து 9 நூலால் கட்டி நல்ல சுருதிகளை போட்டு தூய அக்கினியை வார்க்கணும். தூய அக்கினி நடுவில் பெருமான இடம் வைக்கணும். எல்லாருக்கும் அழைப்பு கொடுத்தான். சிவபெருமானை தவிர எல்லாத்துக்கும் அழைப்பு கொடுத்தார். பிரம்மர்லாம் வந்தாங்க, தேவர்கள் வந்தாங்க, திருமால் வந்தார், எல்லாம் வந்தாங்க. திருமால் தான் வேதம் ஓதுறாரு, அக்கினி எழுப்புறாரு. சொன்னாராம் வந்தார் தக்கன், அக்கினியில என்ன எழுப்பு, நீ தான் இங்க இருக்கிய, உன்னை எங்க எழுப்புறது, என்ன எழுப்பு. அந்த ஸ்லோகம் சொல்லுகின்ற போது தக்கையாவைய நமன்னு சொல்லு. ஆகுதி பண்ணுகின்ற போது என் பேரு நட்சத்திரம்லாம் சொல்லி எனக்கு பண்ணு அப்படின்னா. அவன் கேட்டான், புரிஞ்சுதான், சரியா செஞ்சீங்கன்னா எல்லாம் உங்களுக்கு சரியா கவனிக்கப்படணும்னா. தேவரெல்லாம் எதுல மயங்கினாங்க? கவனிப்புல மயங்கிட்டாங்க. செய்யலாமா? வேள்வினா பெருமானுக்குரியது, அதுலதான் இட வைக்கணும். இட வைக்கிறது தான் சைவ வேள்வி. இட வைக்காம அக்கினியை எழுப்புவது வைதிக வேள்வி. எப்படி இது நியாயமா? யோசிக்கல, எழுப்பிட்டான். இந்த செய்தி கேள்விப்பட்ட உடனே அழையா விருந்தால பார்வதி தேவி வந்தா. அப்ப என்ன பேர? தாட்சியாயினின்னு பேரு. நம்ம தக்கனுடைய மகளாக பிறந்தால தாட்சியாயினி. தாட்சியாயினி அங்கேருந்து வந்தா. அப்பா நீ செய்யறது தப்பு, உலகத்துக்கு முதல்வன் அவன் தான், தேவாதி தேவன் அவன் தான், அவனை வேண்டிதான் நான் உனக்கு மகனாக வந்தேன், இல்லைன்னா உனக்கு இது வராது. நீ எப்படி உனக்கு நானே நீ செஞ்சுக்குவ? யாராவது வேள்வி செய்ய தனக்கு தானே செய்வாங்களா? பிறர் தான் செய்யணும். அதை நீ எப்படி உனக்கு செஞ்சுக்கிற? கர்த்தா யாரு, காரியம் யாரு, இதெல்லாம் யோசனை பண்ண தேவையில்லையா அப்படிலாம் சொல்றான். அவன் கேட்கல, நீ போ அப்படின்றான். அவன் ரொம்ப சிரமப்பட்டு அங்கே போய் சிவபெருமான்கிட்ட சொல்கிறான். உடனே அவர் என்ன செய்கிறாங்கட்டா, வீரபத்திரரை அனுப்புகிறார். வீரபத்திரர் நேராக வரான். அவன் சொல்லி பார்க்கலாம், கேட்பானா? கேட்க மாட்டான். உடனே அங்கேருந்து தன்னுடைய வாளினால் வதம் பண்ணுறார் வேள்வியை. முதல்ல அக்கினியை பிடிக்கிறார். போய் அக்கினியை பிடிக்க முடியுமா? அக்கினியை பிடிச்ச உடனே அவன் பயந்து போய் கீழே புகுந்து ஓடுறான். இவர் வந்துட்டான்னு தெரிஞ்சவன, சிவ அம்சம் இல்லையா, வந்தானு பிரமன் எஞ்சி ஓடுறார், திருமால் ஓடுறார், 4 பக்கம் போயிட்டார். ஒருத்தன் தான் நிற்கிறான், தக்கன் தான் நிற்கிறான். என்னான்னு கேட்குறான். நீ செய்கிறது தவறுன்னு அது தலையை வெட்டிடுறான். அது கிடக்குது, இவன் இங்கே நிற்கிறான், முண்டமாக நிற்கிறான். முண்டம்னா என்ன நடந்துறீங்களா? முக்கா நிற்பது. இது முழுசு, இது காலு, முக்கா நிற்பது. முக்கால் தான் முண்டன்னு நம்ம சொல்ல ஆரம்பிச்சிட்டோம். முக்கா நிற்குது, கால் வெளியே போயிடுச்சு. அப்போ வீரபத்திரன் யோசனை சொன்னான், நினைக்கிறான், இது மாதிரி ஆள் எதிர்காலத்தில் வருவாங்க,
இது மாதிரி தப்பு செய்வாங்க, என்னையே பூசை செய்யுன்னு சொல்லுவான். அவனுக்கு ஒரு எடுத்துக்காட்டா உலகத்துல இருக்கணும், இவன் சாவக்கூடாது. அந்த நேரத்துல உயிர் போன ஆட்டின் தலையை கொண்டாந்து இவனுக்கு பொருத்தி இவனுக்கு உயிர் கொடுத்துட்டாரு. இப்ப தக்கன் எப்படி இருக்கிறான்? ஆட்டு தலையோட இருக்கிறான். ஏன் ஆடை கொண்டாந்து வச்சாரு? யானை கொண்டாந்து வைக்கிறது, குதிரையை கொண்டாந்து வைக்கிறது, தலையில கொண்டாந்து ஏன் வச்சாருன்னு கேட்டா ரெண்டு அர்த்தம். ஆடு எந்த பக்கம் சாயுதோ எல்லாம் சாயும். ஒரு ஆடு சரியா இருந்தா எல்லாம் சரியா இருக்கும். அது வேற கதை, விட்டுடுங்க. இன்னொரு கருத்து சொல்றேன் பாருங்க. ஆடு உயிரோடு இருக்கின்ற போது அகங்காரம் மான் நான் கத்தும். நல்லா கேட்டு பாருங்க, நான் முடியும். அது இறந்து போன பிறகு அது தோலை வாங்கி மூலமா செஞ்சு அடிச்சா என்ன வருது? தும் தும் தும். நீதான் நீதான் நீதான், நான் இல்லை. எல்லாத்துக்கும் காரணம் யாரு? நீதான். தோற்றத்துக்கு காரணம் யாரு? நீதான். ஞானத்துக்கு காரணம் யாரு? நீதான். எல்லாத்துக்கும் நீதான் நீதான்னு இறந்து போன பிறகு ஆட்டினுடைய தோல் சொல்லு. இப்ப பாருங்க, தான் கௌரவமா அகங்காரம் கொண்டு இருக்கின்ற போது நான் என்று சொன்னது, அகங்காரம் போன பிறகு நீதான் சொல்லு. சரிதானுங்களா? துவாரபாலர் அப்படித்தானே நினைச்சான். நான் அகன்றான். இப்ப என்ன சொல்றான்? கோயில்ல ஒரு கையை தூக்குறான். ஒருவனே கையை அப்படி காட்டுறான். இவனை தவிர சரண் புகின்ற இடம் வேறு இல்லை, வேற எங்கேயும் போவாதராப்பான்றான். இப்ப இதுதாங்க கதை. ஆட்டு தலையோட இவன் இருக்கிறான். ஆட்டு தலை பார்த்தா என்ன வரணும்? தான் என்ன அகங்காரம் கொண்டு சிவபெருமானே நீங்க புறந்தள்ளினால், எதுக்குல புறந்தள்ளினால் நீ அழிவாய். இல்லைங்களா? முதன்மையான கடவுள் யாரு? அதை புறந்தள்ளலாமா? வேறொரு கடவுளை முதன்மைப்படுத்தி கொண்டு செய்யலாமா? நெய்வேலியில நடந்தது. ஒரு ஒரு தேவிய, அந்த பிரித்தியங்கா தேவின்னு ஒரு தெய்வத்தை உண்டாக்கணும். கூட்டம் வந்தது. அடுத்து என்ன செய்யறான்? பிரதோஷத்தை உண்டாக்கணும்னு கேட்டான் என்கிட்ட வந்து. சார், பிரதோஷம் உண்டாக்குறது சிவலிங்கம் வைக்க போறோம், சிவலிங்கத்தில் நந்தி வைக்க போறோம், பிரதோஷ நாயகர் உருவாக்க போறோம், வசூல் பண்ணிட்டோம், அதை பத்தி சிறப்பா சொல்லுங்கன்னு. நெய்வேலியில் பெரிய அதிகாரியா வந்து பச்சை வெட்டி கட்டிட்டு போயிட்டாரு. எங்க வைக்க போறீங்கன்னு கேட்டான். நான் வரையான்னு. அப்புறம் அவரே என்னை அழைச்சிட்டு போய் காட்டினார். இங்க பிரித்தியங்கா தேவியுடைய சிலை பெருசு, கீழே உற்சவமூர்த்தி. சரிதாங்களா? அதுக்கு நேரம் ராஜகோபுரம். சிவலிங்கத்தை எங்க வைக்கிறேன்னு அங்க ஓரத்தில் வச்சார். இதை மெயின் பண்ணிட்டு சைடில் கொண்டு போய் வச்சார். அது நான் சொன்ன வெளியில வந்து, ஐயா அது பரிவார தெய்வம் அல்ல, தக்கன் செய்ததை செஞ்சிடாதீங்க, தனியாக காம்பவுண்ட் சுவர் எடுங்க, தனி கோபுரம் கட்டுங்க, இடம் இருக்கு, அது முதன்மை தெய்வமா மாத்துங்க. நீங்க இங்க தனியா செய்யுங்க, வருமானம் வந்தா அங்க தேவையான அதை பார்த்துங்க அப்படின்னா. அவர் முறைச்சு அதெல்லாம் கிடையாது சார் அப்படின்னாரு. இல்லைங்க, நான் பேசுறது வரதில்லை, என்ன விட்டுடுங்க சார் அப்படின்ட்டேன். நான் என்கிட்ட வேலை செஞ்ச ஆளு, நீங்க வரமாட்டேன்றீங்கன்னாரு. இப்போ உன்கிட்ட வேலை செய்யல, இப்போ உன்கிட்ட வேலை செஞ்சாலும் வரமாட்டேன் இல்லையா, இது சாமி விஷயம் அது அப்படின்னு வந்துட்டேன். நான் கும்போஷம் நடத்தினாருங்க, சொல்றதே கேட்கலைங்க இல்லைங்களா. முதல்ல வீட்டுக்காரம்மா போனாங்க இல்லைங்களா, ஒரே பையன் போனான், ரெண்டு வேதனையும் தாங்க முடியாது, இவரும் போய் சேர்ந்துட்டார். இப்போ என்ன சொல்றீங்க நீங்க சொல்லு, மனசாட்சி இல்லாம நினைங்க. நான் சொன்னது அத்தனையும் உண்மை, 100க்கு 100 உண்மையானது. ஒய்ஃபு போனா எவ்வளவு கஷ்டம், தனக்கு பிறகு வாரிசுன்னு ஒருத்தன் போனா எவ்வளவு, இதெல்லாம் யாருக்கு செய்யற அவ்வளவு வருமானத்தையா? ரெண்டுத்தையும் அனுபவிச்சு துன்பம் வந்து போய் அவரும் போய் சேர்ந்துட்டாருங்க. இப்ப பாருங்க, கோயில் ஒண்ணுமே இல்லைப்பா, எடுத்துக்கட்டி செய்யறது ஆள் இல்லை. இந்த கோயிலுக்கு வந்தாவே செத்துருவான்னு எல்லாம் முடிவு பண்ணி அவனும் வராமல விட்டான். நான் என்ன சொல்றேன்னா,
சிவலிங்கத்தை சிவபெருமான பரிவார தெய்வமா மாத்தாதீங்க. மாத்தனால் அதுக்கு காரணகர்த்தா இருந்தவன் அழிவான். 100க்கு 100 உண்மை. சரிதாங்களா? எடுத்துக்காட்டியது இதுதான். இப்ப பாருங்க பாட்ட. கொலையில் பிழைத்த, கொலை என்றால் வேள்வின்னு அர்த்தம். அது ஒரு காரணம் இருக்கு. வேள்வியில் பிழைத்த பிரசாபதியை, பிரசாபதினா பிரசாதனாக இருக்கின்ற தக்கன். பிரசாதபதி என்பது யாருன்னு கேட்டா பிரம்மனை குறிக்கும். அவனுடைய மகன் தக்கன் தலையை தடித்திட்டு என்ன செய்யறான்? அவருடைய தலையை வெட்டுறான். வெட்டிட்டு தான் அங்கி இட்டு தீயில போட்டான் தலைய. தான் அங்கி வேள்வி நடக்கின்ற அந்த இடத்துல தலையை தூக்கி போட்டான். நிலையும் உலகுக்கு இவன் வேண்டும் என்று எண்ணி, இந்த உலகத்துல இவனுடைய நினைவு வேணும், அது நிலையா வேணும் என்று எண்ணினான். யார் வேணும்? தக்கன் வேணும். எண்ணி நிலை உலகுக்கு இவன் வேண்டும் என்று எண்ணி தலையை அறிந்திட்டு சந்தி செய்தானே. சந்தினா முறைன்னு அர்த்தம். அதுக்கு முறை, சரியான சந்தி செய்தான், முறை செய்தான். சந்தினா மாலை வேலைன்னு அர்த்தம், காலை வேலைன்னு அர்த்தம், இரவும் பகலும் சந்திக்கின்ற நேரம் அர்த்தம். அது உள்ள விலங்கும் இந்த உடம்பும் சந்திக்கிற மாதிரி செய்தான். சரிதாங்களா? சந்தி செய்தானே. எவ்வளவு சூட்சமா வார்த்தை பாருங்க. சந்தி செய்தானா அப்படின்னு போட்டோம். சந்தி சிரிக்குதுன்னா என்ன அர்த்தம்? உன்னுடைய பிளாக்கும் உன்னுடைய ஒயிட்டும் எல்லாத்தையும் தெரிஞ்சு போச்சுன்னு அர்த்தம். சரி, ஏன்னா இந்த 2 பாட்டோட நம்ம காலை வகுப்பு நம்ம டைம் ஆயிடுச்சு இல்லையா? சிவசிவாய். சரிங்க. அந்த 2வது பாட்டோட தக்கன் தலையை அறிந்ததோட நம்ம நிறைவு செய்கிறோம். இது நடந்தது திருப்பரியிலூர். செய்தவர் வீரபத்திரர். தக்கன் தலையை அறிந்த அற்புதம் என்ற அளவில் இந்த காலை வகுப்பை அடிய நிறைவு செய்கிறேன். தென்னாடுடைய சிவனே போற்றி, நாட்டவர்க்கும் இறைவா போற்றி.